பணம் கேட்டால் தரமாட்டாங்களா கொடுக்குறதுக்கு? அவங்க குடிக்கிறவங்கள வந்து இன்னும் தினி விட்டுட்டு இருக்கிறாங்களா? போய் சாமான் எடுத்துட்டு வாடான்னு இருப்பாங்க. அப்போ எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க 1.20 கொடுத்து? அது பண்ணி வச்சது தான் அவங்களுக்கு பெருசாக போச்சு. ஆ, 1,20,000 எனக்காக புரோக்கர் கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் செலவு. இங்கேருந்து விருதுநகருக்கு வந்தீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. இப்போ ஒரு கஷ்டம்னு வந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? சொல்லிட்டாங்களா, நீங்கள் சம்பாரிச்சு அவங்கள ஒன்றும் பார்க்க வேண்டாம். அப்போ எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த பொருள் எப்படி போனால் என்ன? அடுத்தவங்க எடுத்துகிட்டு போதான் எங்கள் அப்பா அம்மா எனக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க, அதுதானே? சொல்லுமாம்மா, ஏதாச்சும் சொல்லு. எப்படி நீ இப்படிலாம் இருக்கீங்க? இன்னை வரைக்கும் பிள்ளைக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பியா? அந்த பிறந்த நாளைக்கு ஒன்றுக்கு தான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன், வருஷத்தில் ஒரு தடவை. அது 200 அந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் கேக் ஒன்று வாங்கினேன் 150ன்னு. அதை தவிர பிள்ளைக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த அதை சொல்லு. எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. உனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, எல்லாத்துக்கும் அதான் நிலைமை தான். எல்லாத்துக்கும் அதே நிலமையா? யாருக்கு அந்த நிலமை இருக்குது? எனக்கு மட்டும்தான் நிலமை இருக்குது. எனக்கு என் புள்ள இருக்க போய் நான் போகிறதுக்கு இடம் இல்லாமல் திரிஞ்சிட்ருக்கேன். என் புள்ள இல்லைன்னு நினச்சிக்கோ, நான் எங்கேனாலும் பொழைச்சிக்குவேன் வேலை செஞ்சு. என் புள்ள இருக்க போய் யாரும் ஒரு வேலை தர மாட்டேங்காங்க. என்னம்மா நீ வேலை செய்வ, பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா இப்படி அப்படின்னு கேட்காங்க. வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டேங்காங்க, என்ன கேட்டால் நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல மாட்டியா? ஏன் கல்யாணம் முடிச்ச என்ன நீ இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கா? நீ தான் குடிச்சு போட்டு நல்லா மல்லாந்துட்டியே தெருவில்.